சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராணயோகா பயிற்சி 4. பயிற்சி 3ல் ரொம்ப அற்புதமான சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த நித்திய பிராணயோகாவில் செய்கிறது என்ன ஒரு அற்புதமான விஷயம், என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய அனுபவம், அந்த புதிய அனுபவம் என்பது ஒரு தெய்வீக அனுபவமாகவும் இருக்கலாம். குறிப்பாக இந்த பயிற்சி 3ல் உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும். பயிற்சி 3ல் என்ன பண்ணோம், நாம் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கை கட்டை விரலை பயன்படுத்தி கொண்டு காதை நன்றாக மூடி சுவாசத்தை மட்டும் கவனித்தோம். 5 நிமிடம் சுவாசத்தை கவனித்தோம். இதன் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம், நல்ல ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுது பயிற்சி 4. இந்த பயிற்சி 4 ரொம்ப இன்னும் அற்புத அனுபவத்தை தரக்கூடியது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் இப்படி வச்சுக்குங்க. இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, கண்களை மூடிக்கொண்டு ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் செய்யணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. நல்ல சௌரியமாக அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் நல்லா சௌரியமாக உட்காருங்க. கைகளை பக்கவாட்டில் இப்படி வச்சுக்குங்க. கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை மெதுவாக இழுத்து விடும் பொழுது ஆ என்ற உச்சரிப்போடு, அதாவது உயிர் எடுத்து ஆ, அந்த உச்சரிப்போடு நீங்கள் மூச்சை வெளியே விட வேண்டும். இந்த பயிற்சியை 3 நாட்கள் நீங்கள் காலை மாலை 5 நிமிடம் மட்டுமே செய்ய வேண்டும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி யூடியூப்பில் போய் காயகல்பம் என்ற டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி 4 எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்குங்க. கண்களை மூடிக்கொண்டு இப்போ அடியேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அந்த பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பயிற்சியை ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நிமிர்ந்து உட்காந்தாச்சு, கண்களை மூடியாச்சு, கைகள் நமது கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் தொட மேலே இப்படி வச்சாச்சு. உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கு. கண்களை மூடிக்கொண்டு நல்லா கவனிங்க. மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க. மூச்சை இழுத்தாச்சுங்களா? இப்போ விடணும். எப்படி விடணும் பாருங்கள். மூச்சை இழுத்தாச்சு. இது போல் 5 நிமிடம் இந்த பயிற்சி செய்யணும். என்ன செய்யணும்? மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க. இழுத்துட்டு ஆ என்ற உச்சரிப்போடு மூச்சை வெளியில் விடுறீங்க. ஆ, உயிர் எடுத்து ஆ, அந்த ஆ என்ற உச்சரிப்போடு இந்த மூச்சை நீங்கள் வெளியே விடுறீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 5 நிமிடம் 3 நாட்கள் செய்ய வேண்டும். மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க. ஆ என்ற உச்சரிப்போடு எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சை இழுக்க முடியுமோ இழுக்கணும். எவ்வளோ நேரம் உங்களால் ஆ என்ற வார்த்தையோடு விட முடியுமோ விடணும். இதுதான் 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி. சிவாய நமக.